வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வடாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக வாங்கி வச்சுருக்கேங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக வாங்கி வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம இதோட தோல் எல்லாம் தொளிச்சு எடுத்துடலாம். இப்போது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா தோலெல்லாம் சீவி வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 விதமான உருளைக்கிழங்கு இருக்குது. ஒன்று வந்து எல்லோ ஷேட் அடித்த மாதிரி இருக்குது, ஒன்று வெள்ளையாக இருக்குது. நீங்கள் கூடுமானம் மட்டும் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறதா பார்த்து எடுங்க. இப்போது நம்ம முதல்ல இந்த எட்ஜை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த பீஸ் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. நம்ம மசால் குருமா சாம்பார் ஏதோ வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லைசர் ஒன்று எடுத்து இப்போது இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ண இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. எதுக்காகன்னா கருக்காமல் இருக்கிறதுக்காக. இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்க இந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு 2 தண்ணியில் அலசி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு 2 தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இப்போது உங்களுக்கு பொட்டேட்டோ ஸ்டார்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம ஒரு 2 தண்ணியில் அலசுகிறோம்ல, அந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு மாவாட்ட ஒரு பொருள் நிற்கும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் பொட்டேட்டோ ஸ்டார்ச். உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த மேலால் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கீழே இருக்க அந்த பால் மாதிரி நிற்கும் பார்த்திங்கன்னா மாவாட்டை, அதை எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு சைடில் சுடு தண்ணி காய வச்சிட்ருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே தண்ணி காய வச்சுட்டேங்க. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்திடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் ஆனால் போதுங்க. அதிகமாக குக் பண்ணிடாதீங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாங்க. லைட்டாக ஒரு கலக்குனா போதும். எதுக்காகனா அப்புறம் கீழே இருக்க கிழங்கு மட்டும் நல்லா வெந்துடும், மேலே இருக்கிறது வேகாமல் விட்டுரும். அதுக்காக லைட்டாக கலந்தால் போதும். இந்த மாதிரி கொதி வந்ததும் 2 கொதி வந்ததும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரணும். வந்ததும் நம்ம இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் இருக்க இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த கிழங்க மட்டும் எடுத்துடலாங்க. ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க. ஒரு 2 கொதி வந்தால் போதும். இப்போது இந்த கிழங்க ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு நம்ம வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வத்தல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. 2 நாள்லேயே சூப்பராக காஞ்சிருச்சு. வெயில் நல்லா அடிக்கிறதுனால சீக்கிரம் காஞ்சிடுங்க. இப்போது இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. போட்ட உடனே எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருந்தனால இதில் உப்பு ஏறி இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது இந்த உருளைக்கிழங்கு பப்படம், உருளைக்கிழங்கு வடகம். நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வடகம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.